இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம், மண் சரிவு மற்றும் இடம்பெயர்வு போன்ற அசாதாரண சூழல்களுக்கு பிறகு மக்கள் மத்தியில் நீங்கள் சில மாற்றங்களை கவனித்திருக்கலாம். நீங்கள் அவர்களோடு வேலை செய்யும்போது இவற்றை கவனித்திருக்கலாம். சிலர் மிகவும் கோபமாக அல்லது சிறிய விடயங்களுக்கு கூட எரிச்சல் அடைபவர்களாக நீங்கள் அவதானித்து இருந்திருக்கலாம். சிலர் எதிலுமே நாட்டம் இல்லாமல், யாரிடமும் பேசாமல், ஒருவித மந்த நிலையில் அல்லது முற்றிலும் சோர்ந்து போனது போல இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். சிலர் உதவிகள் கிடைக்கும் போது கூட அதை பெற்றுக்கொள்ள எந்த விதமான ஆர்வமும் காட்டாமல் அல்லது உங்களுடன் ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பதை நீங்கள் அவதானித்திருக்கலாம். இவை எதற்கும் அவர்களினுடைய சுபாவம் காரணம் அல்ல. இவை அனைத்தும் அவர்களின் நரம்பு மண்டலம் அடைந்த பெரும் பாதிப்பின் நர்வஸ் சிஸ்டம் ஷாக்கினுடைய வெளிப்பாடுகளே ஆகும். ஏன் மக்கள் இப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். அதாவது ஒரு மனிதன் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் போது அவனது உடல் மற்றும் மூளை பாதுகாப்பு பயன்முறைக்கு சர்வைவல் மோட் என்று சொல்கின்றோம், இதற்கு மாறுகின்றது. இதன் விளைவாக சிந்திக்கும் மூளை செயலற்று போகின்றது. எதையும் நிதானமாக யோசிக்கும் திறன் குறைவடைகின்றது. உயிர் வாழும் மூளை சர்வைவல் பிரெயின் ஆக்டிவ் ஆகின்றது. ஆபத்து இன்னும் நீங்கியதாக உடல் நம்பாததால் அது தானாகவே தற்காப்பு நடவடிக்கைகளில் இறங்குகின்றது. எனவே நீங்கள் காணும் அந்த கோபம் உண்மையிலேயே கோபம் அல்ல, அது பயத்தினுடைய வெளிப்பாடு. அந்த மௌனம் உண்மையில் உடல் முடக்கம். பாதிக்கப்பட்டவர்களின் உடல் எதிர்வினை, அதாவது ட்ரோமா ரெஸ்பான்ஸை 2 வழிகளில் நடப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். முதலாவது மிதமிஞ்சிய ஆற்றல், ஹைப்பர் அரவுசல், போராடு அல்லது தப்பியோடு, ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட். இதில் இருப்பவர்கள் அமைதியின்மையாக இருப்பார்கள் அல்லது ஒரு இடத்தில் கோபத்தை காட்டுவார்கள், அளவுக்கு அதிகமாக பேசுபவர்களாக இருப்பார்கள். இந்த நிலையில் உண்மையான யதார்த்தம் என்னவென்றால் அவர்களுடைய உடல் இன்னும் ஆபத்தை எதிர்த்து போராடவோ அல்லது அங்கிருந்து தப்பிக்கவோ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இதன் மூலமாக வெளிப்படுத்துகின்றார்கள். ட்ரோமா ரெஸ்பான்ஸினுடைய 2வது நிலை குறைந்த ஆற்றல், ஹைப்போ அரவுசல், முடக்கம், ஃப்ரீஸ். இதனுடைய அறிகுறிகள் வெறித்து பார்த்தபடி மௌனமாக இருத்தல், எதிலும் அக்கறையின்றி இருத்தல், அதிக சோர்வு, மற்றவர்களிடமிருந்து தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுதல். இதற்கான உண்மை நிலை என்னவென்றால், தாக்குப்பிடிக்க முடியாத நிலையில் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள செயலற்ற நிலைக்கு எங்களுடைய உடல் மாறுகின்றது, ஷட் டவுன் ஸ்டேட்டுக்கு சென்று விடுகின்றது. ஆகவே களப்பணியாளர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ள வேண்டும்? நாங்கள் இதை புரிந்து கொள்வதன் மூலம் மக்களின் கோபத்தையோ அல்லது அலட்சியத்தையோ நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் பர்சனலி எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால் நாங்கள் எஃபெக்ட் ஆகிவிட மாட்டோம். அவர்களை கட்டுப்படுத்த முயலாமல் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க முயற்சிப்போம். பொறுமையாக இருங்கள் என்ற வெற்று வார்த்தைகளை சொல்லிவிடாமல் நமது நிதானமான செயற்பாட்டின் மூலம் அவர்களின் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த எங்களால் முடியும். நினைவில் கொள்ளுங்கள், ஒவ்வொரு நடத்தையின் பின்னாலும் ஒரு செய்தி இருக்கின்றது. அவர்களால் நான் பயப்படுகின்றேன் என்று சொல்ல முடியாத போது அவர்களின் உடல் அந்த பயத்தை இவ்வாறான நடத்தைகள் மூலம் வெளிப்படுத்துகின்றது. ஆகவே நிவாரண பணியாளர்களாகிய நாங்கள் காட்டும் அந்த பொறுமையும் தெளிவான பேச்சும் அன்பான அணுகுமுறையுமே அந்த மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப உதவும் முதல் மருந்தாகும்.